வாரம் ஆரம்பிச்சாச்சுங்க. வழக்கமா திங்கட்கிழமை காலையில எல்லா வீட்லயும் ஒரு போர்க்களமே நடக்கும். டிஃபனுக்கு என்ன பண்றது? காய்கறி இல்லையே, நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பு. இந்த சத்தமெல்லாம் இன்னைக்கு லதா வீட்ல இல்ல. ஏன்னா லதா இப்போ பழைய லதா இல்ல. முன்னாடி மாதிரி ஃப்ரிட்ஜ திறந்து பார்த்துட்டு அது காலியா இருக்கிறத கண்டு அவங்க பதட்டப்படல. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு மேஜிக் பிளான் இருக்கு. அப்பதான் பாஸ்கர் கிச்சன் பக்கம் வராரு. ஆச்சரியத்துல கண்ணு விரியுது அவருக்கு. என்னலதா, நேத்து நைட்டு காய்கறி வாங்க போவோன்னு கூப்ட்டப்போ வீட்ல இருக்கிறத வச்சு சமாளிக்கலான்னு சொன்னியே. இப்ப பார்த்தா இட்லி சாம்பார்னு கம கமன்னு வாசனை வருதே. ஏது காய்கறி? எப்படி சமாளிச்ச? அப்படின்னு கேக்குறாரு. லதா சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்றாங்க. காய்கறி இல்லனா என்னங்க, அன்பு இருந்தா போதும். நேத்து நைட்டே 2 வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டு வெங்காய சாம்பார் வச்சிட்டேன். இட்லி மாவை ஞாயிறு நைட்டே அரைச்சு வச்சதால இன்னைக்கு காலையில எனக்கு எந்த டென்ஷனும் இல்லங்க அப்படின்னு ரொம்ப நிதானமா சொல்றாங்க. பாஸ்கருக்கு ஒரு நிமிஷம் மனசு அப்படியே உருகுதுங்க. உனக்கு தெரியுமா லதா, திங்கட்கிழமை ஆபீஸ் கிளம்புறப்போ வீட்ல சின்ன சண்டை வந்தா கூட அன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு வேலையில ஓடாது. ஆனா இன்னைக்கு நீ இவ்ளோ நிதானமா சிரிச்ச முகத்தோட டிஃபன் பரிமாறும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு. நீ என் பர்ஸ மட்டும் இல்ல, என் மனசையும் சேர்த்து பாத்துக்கிற அப்படின்னு அவரு சொல்லும்போது அந்த இடமே அன்பால நிறையுது. உடனே லதா, நாம கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வீணாக கூடாதுண்ட. மதியம் லஞ்சுக்கு கூட அதிக செலவில்ல. வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு கட்டு கீரைய வாங்கி அத சத்தான கீரை சாதமா பண்ணிட்டேன். உடம்புக்கும் நல்லது, நம்ம பட்ஜெட்டுக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, ஒரு சின்ன திட்டமிடல் ஒரு குடும்பத்தோட திங்கட்கிழமை டென்ஷனையே எப்படி குறைக்குதுன்னு. திங்கட்கிழமை எப்பவும் இப்படி சிம்பிளான சாம்பார் கீரைன்னு போயிட்டா மளிகை செலவு ஆரம்பத்திலேயே குறையும். அந்த மிச்சமாகிற காசு தான் வார கடைசியில உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தரப்போகுது. செவ்வாய்க்கிழமை, புரதச்சத்து நிறைந்த நாள். செவ்வாய்க்கிழமை விடிஞ்சாச்சு. வழக்கமா திங்கக்கிழமை முடிஞ்சாலே அப்பாடா ஒரு நாள் ஓடிடுச்சுன்னு தான் தோணும். ஆனா லதாவுக்கு அப்படி இல்ல. இன்னிக்கு அவங்க வீட்டு மெனுல ஒரு மாஸ்டர் பிளான் ஒளிஞ்சிருக்கு. காலையில பாஸ்கருக்கும் பையன் அஜய்க்கும் பிடிச்ச வெண்பொங்கல். நெய் வாசனை வீடு முழுக்க தூக்குது. ஆனா மதிய லஞ்ச் பாக்ஸ் லதா ரெடி பண்ணும்போது தான் அஜய் மெதுவா கிச்சன் பக்கம் வர்றான். அஜய் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு கேக்குறான், என்னம்மா, இன்னிக்கும் கூட காய்கறி இல்லையா? நேத்து தான் கீரை சாப்பிட்டோம், இன்னிக்கும் அதே மாதிரியா? எனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் இல்லையா? அப்படின்னு ஒரு சின்ன ஏமாற்றத்தோட கேக்குறான். லதா அவன் தலைய வருடி விட்டுக்கிட்டே சொல்றாங்க, இருக்குப்பா, ஆனா இன்னிக்கு காய்கறியை விட சத்தான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வெரைட்டி ரைஸ். கூடவே இதோ பாரு, உனக்கு பிடிச்ச கொண்டைக்கடலை சுண்டல். காய்கறி விலை அதிகமா இருக்கிறப்போ இந்த மாதிரி தானியங்களை சேர்த்தா உடம்புக்கும் நல்லது, அப்பாவோட பர்சுக்கும் நல்லதுப்பா அப்படின்னு ரொம்ப பக்குவமா புரிய வைக்கிறாங்க. அப்போ அங்க வர்ற பாஸ்கர், என்னலதா, கொண்டைக்கடலையெல்லாம் எப்ப ஊற வச்ச? நைட்டே பிளான் பண்ணிட்டியான்னு ஆச்சரியமா கேக்குறாரு. ஆமாங்க, நேத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். மத்தவங்க காய்கறி விலைய நினைச்சு வருத்தப்படுற நேரத்துல நாம இந்த மாதிரி பயறு வகைகளை சேர்த்தா காசும் மிச்சம், நம்ம பையனுக்கு தேவையான புரோட்டீனும் கிடைச்சிரும் அப்படின்னு லதா சொல்லும்போது பாஸ்கர் முகத்துல ஒரு பெருமை தெரியுது. பாருங்களேன், சிக்கனுங்கிறது ஏதோ கஞ்சத்தனம் கிடையாதுங்க. அது நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல சமரசம் செய்யாம கிடைக்கிற வருமானத்துல எப்படி சிறப்பா வாழலாங்கிற ஒரு கலை. அஜய் இப்போ சந்தோஷமா லஞ்ச் பாக்ஸை எடுத்துட்டு போறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவங்க அம்மா செய்யற சமையல்ல சத்து மட்டும் இல்ல, அளவிட முடியாத அன்பும் கலந்திருக்குன்னு. ஞாபகம் வச்சுக்கோங்க, வாரத்துல ஒரு நாள் காய்கறிக்கு விடுமுறை கொடுத்துட்டு இந்த மாதிரி கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு, காராமணின்னு பயறு வகைகளை சேர்த்து பாருங்க. ஆரோக்கியம் கூடும், மளிகை செலவு பாதியா குறையும். என்ன, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? புதன்கிழமை, மிச்சமான மாவும் சத்தான அடையும். புதன்கிழமை வந்தாச்சுங்க, வாரத்தோட நடுப்பகுதி. வழக்கமா இன்னைக்கு தான் இல்லத்தரசிகளுக்கு ஒரு பெரிய தலைவலி வரும். ஐயோ, இட்லி மாவு புளிச்சிடுச்சே, இத வச்சு என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்க. ஆனா நம்ம லதா இருக்காங்களே, அவங்க எதையும் வீணாக்க மாட்டாங்க. காலையில டிஃபனுக்கு அந்த புளிச்ச மாவை அப்படியே ஊத்தாம அதுல பொடியா நறுக்குன வெங்காயம், காரமான பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி அந்த மாவுல கலந்து குழிப்பணியாரமா சுட்டு எடுக்கறாங்க.
அந்த பணியார சட்டியிலிருந்து வர்ற வாசனை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களையே எட்டி பார்க்க வைக்குது. பாஸ்கர் ஒரு பணியாரத்தை எடுத்து வாயில போட்டுட்டு, அடேங்கப்பா லதா, நேத்து ராத்திரி இந்த மாவு புளிச்சு போய் ஒரு மாதிரி வாசனை வருதுன்னு சொன்னியே, இப்ப பார்த்தா இவ்வளவு ருசியா பஞ்சு மாதிரி இருக்கே, இதுல இவ்வளவு வித்தை இருக்கான்னு ஆச்சரியத்துல கேக்குறாரு. லதா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க. புளிச்ச மாவுல தாங்க பணியாரம் நல்லா வரும், இதுக்குன்னு தனியா எதுவும் செலவு பண்ண வேண்டாமே. அப்புறம் கவனிங்க, இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு அடை அவியல் தான் மெனு. வீட்ல காய்கறி கம்மியா இருந்தாலும் நம்ம அஞ்சரை பெட்டியில இருக்கிற பருப்பு வகைகளை வச்சே இன்னைக்கு சமாளிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. பாருங்களேன், ஒரு பொருளை தூக்கி போடாம அதை எப்படி சுவையா மாத்தலான்னு லதாவுக்கு தெரிஞ்சிருக்கு. மதியம் செஞ்ச அந்த அடை புரோட்டீன் சத்து நிறைஞ்சது. காய்கறி கம்மியா இருந்தாலும் பருப்பு வகைகள் அந்த இடத்த பூர்த்தி செஞ்சிடுச்சு. பர்சுக்கும் பாரம் இல்ல, வயித்துக்கும் கெடுதல் இல்ல. வாழ்க்கையில எதையும் வீணாக்காம இருக்க கத்துக்கிட்டா வறுமைங்கிறது நம்ம வீட்டு பக்கமே வராதுங்க. புளிச்ச மாவு தானேன்னு நினைக்காம அதை ஒரு புது பலகாரமா மாத்துற லதாவோட இந்த வித்தை எல்லா வீட்டுக்கும் தேவையான ஒண்ணுதான் இல்லையா? ஆனா வாரம் பாதியே கடந்தாச்சு. பாஸ்கருக்கு மெதுவா அந்த வெளியில சாப்பிடலாமாங்கிற ஆசை எட்டி பாக்குது. அத லதா எப்படி தடுக்க போறாங்க? வியாழக்கிழமை என்ன நடக்க போகுது பார்க்கலாம். வியாழக்கிழமை ஹோட்டல் ஆசைக்கு செக். வாரம் பாதிய கடந்தாச்சுங்க. வியாழக்கிழமை வந்தாலே போதும், நமக்கெல்லாம் மெதுவா ஒரு சோர்வு வந்துடும். சமைக்கிறவங்களுக்கும் சரி, வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, மனசு என்ன சொல்லும் தெரியுமா? போப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமேன்னு தோணும். பாஸ்கருக்கும் இன்னைக்கு அதே ஆசைதான் வந்திருக்கு. பாஸ்கர் மெதுவா லதா கிட்ட வராரு. லதா, வாரம் முழுக்க சமைச்சு நீயும் டயர்ட் ஆயிருப்ப. இன்னைக்கு நைட்டு மட்டும் வெளியில ஏதாவது ஆர்டர் பண்ணிடலாமா? உனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், நமக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு ரொம்ப அன்பா கேக்குறாரு. ஆனா நம்ம லதா அசருவாங்களா? ஒரு சின்ன சிரிப்போட சொல்றாங்க. வேண்டாங்க, வெளியில சாப்பிட்டா வயிறு தான் கெடும், காசும் கரையும். இன்னைக்கு வீட்லயே கமகமன்னு வெஜ் புலாவ் பண்ணிடுறேன். ஹோட்டல்ல வாங்கினா எப்படியும் ஒரு 500 ரூபாய் ஆகும்ல, அந்த 500 ரூபாயை என்கிட்ட கொடுங்க. நான் அப்படியே அதை நம்ம உண்டியல்ல போட்டு வைக்கிறேன். அது நாளைக்கு நமக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு உதவும் அப்படின்னு செக்கு வைக்கிறாங்க. பாஸ்கர் அப்படியே மெய்மறந்து நிக்கிறாரு. உனக்கு எப்படி லதா இப்படி யோசிக்க தோணுது? 500 ரூபாய செலவு பண்றதுக்கு பதில் அதை சேமிப்பா மாத்திர உன்னோட இந்த திறமை இருக்கே, நிஜமாவே நீ கிரேட் தான் அப்படின்னு மனசார பாராட்டுறாரு. அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு கூட ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு சூடான தக்காளி சாதம். சிம்பிளான சாப்பாடு தான், ஆனா அந்த திருப்தி இருக்கே, அது எந்த ஹோட்டல் சாப்பாட்லயும் கிடைக்காது. ஏன்னா லதா அந்த 500 ரூபாய வெறும் காசா மட்டும் பார்க்கல, அத தன்னோட குடும்பத்தோட பாதுகாப்பா பாக்குறாங்க. பாத்தீங்களா, ரெஸ்ட் எடுக்கணும்னா ஹோட்டல்ல தான் சாப்பிடணும்னு இல்ல, மனசுக்கு திருப்தியான சாப்பாட்ட வீட்லயே செஞ்சுட்டு அந்த பணத்தை உண்டியல்ல போடும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். நீங்களும் ஒரு நாள் இப்படி ஹோட்டல் பட்ஜெட்டை சேமிப்பு பட்ஜெட்டா மாத்தி பாருங்களேன். வெள்ளிக்கிழமை மங்களகரமான பருப்பு சாதம். வெள்ளிக்கிழமை விடிஞ்சாலே வீட்ல ஒரு மங்களகரமான வாசனை வரும் பாருங்க, அது தனி அழகுதான். வீடு முழுக்க சாம்பிராணி வாசனை, வாசல்ல கோலம்னு லதா வீடே மணக்குது. வழக்கமா மத்தவங்க, ஐயோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்ல காய்கறி விலை அதிகமா இருக்குமேன்னு பதட்டப்படுவாங்க. ஆனா நம்ம லதா இன்னைக்கு காய்கறி வாங்க கடைக்கே போகல. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் பிளான் இருக்கு. கிச்சன்ல இருந்து ஒரு கமகமன்னு நெய் வாசனை வருது. வீட்ல இருக்கிற துவரம்பருப்பு சிறுபருப்பு ரெண்டையும் ஒன்னா கலந்து சீரகம் மிளகு பூண்டு போட்டு ஒரு அற்புதமான நெய் பருப்பு சாதம் தயார் பண்ணிட்டாங்க லதா. கூடவே முறுமுறுன்னு அப்பளம். காய்கறியே இல்லாம ஒரு ராஜ விருந்து ரெடியாயிருச்சு. அஜய் அந்த அப்பளத்தை ஒரு கடி கடிச்சிட்டு, அம்மா இந்த அப்பளம் செம்ம சூப்பர்மா, சாம்பார் சாதம் பொரியல்னு சாப்பிடுறத விட இந்த நெய் பருப்பு சாதமும் அப்பளமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு குதூகலமா சொல்றான். லதா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க. பாத்தியாப்பா, காய்கறி இல்லேனாலும் மனசுக்கு திருப்தியா சாப்பிட முடியும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரணமும் சீக்கிரமாகும். இன்னைக்கு நைட்டு கூட ரொம்ப சிம்பிளா கோதுமை ரவையில ஒரு சத்தான கிச்சடி பண்ணிடலாம். செலவும் கம்மி, ஆரோக்கியமும் அதிகம் அப்படின்னு அந்த பக்குவத்தை அஜய்க்கு கத்துக் கொடுக்கறாங்க. பாருங்களேன், ஒரு இல்லத்தரசி நினைச்சா காய்கறி இல்லாத நாள கூட ஒரு விசேஷமான நாளா மாத்த முடியும்.
வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த எளிமையான உணவே அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய மனநிறைவை தருது. பர்ஸ்ல இருக்கிற காசு அப்படியே இருக்கு, ஆனா வயிறும் மனசும் மட்டும் நிறைஞ்சு போயிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, வாரம் முழுக்க ஓடிட்டு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டா அது உங்க உடம்புக்கு ஒரு பெரிய ரீஃப்ரெஷ்மெண்ட். காசும் மிச்சம், ஆரோக்கியமும் நிச்சயம். என்ன, உங்க வீட்லயும் ஒரு நாள் இந்த நெய் பருப்பு சாதம் ட்ரை பண்ணலாமா? சனிக்கிழமை கிளீனிங் அண்ட் கஞ்சி. சனிக்கிழமை வந்தாச்சுங்க. பல பேருக்கு இது லீவு நாள். ஆனா இல்லத்தரசிகளுக்கு இதுதான் மெயின் வேலை இருக்கிற நாள். ஏன்னா இன்னைக்கு தான் லதா தன்னோட ராஜ்யத்தை, அதாவது கிச்சனை ஒரு கை பார்க்க போறாங்க. கிச்சன் கிளீனிங் வேலை இருக்கிறதால இன்னைக்கு சமையல ரொம்ப ஸ்மார்ட்டா ஈஸியாக்கிட்டாங்க லதா. கிளீனிங் வேலையில இருந்துகிட்டே லதா சொல்றாங்க, இன்னைக்கு காலையில எல்லாருக்கும் ரொம்ப சத்தான சிறுதானிய கஞ்சி, மதியம் ஒரு சிம்பிளான எலுமிச்சை சாதம், அப்புறம் அப்பளம், நைட்டுக்கு மீதி இருக்கிற அந்த இட்லி மாவுல ஒரு மொறு தோசை, அவ்வளோதான் இன்னைக்கு வேலை முடிஞ்சதுன்னு ரொம்ப ரிலாக்ஸா சொல்றாங்க. ஆனா லதா இன்னைக்கு செய்யற மிக முக்கியமான வேலை சமையல் கிடையாதுங்க. கிச்சனை சுத்தம் செய்யும்போது எந்த பொருள் தீர்ந்து போயிருக்கு, எது மீதி இருக்குன்னு ஒரு நோட்டு புத்தகத்துல லிஸ்ட் போடுறாங்க. அடுத்த வாரத்துக்கு என்ன வேணும்னு இப்பவே கணக்கெடுக்கறாங்க லதா. பாஸ்கர் பக்கத்துல வரும்போது லதா சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்படி முன்கூட்டியே லிஸ்ட் போடாம கடைக்கு போனா வீட்ல இருக்கிற பொருளையே திரும்ப திரும்ப வாங்கி காசை வீணாக்கிருவோம். இந்த மாதிரி லிஸ்ட் போட்டுட்டு போனா தேவையில்லாத பொருட்களை வாங்குறத 100% தவிர்க்கலாம். நம்ம காசும் பத்திரமா இருக்கும் அப்படின்னு அந்த ரகசியத்தை சொல்றாங்க. பாருங்களேன், சனிக்கிழமை கஞ்சி குடிச்சிட்டு சிம்பிளா சாப்பிட்டாலும் அந்த திட்டமிடல் இருக்கே, அதுதான் ஒரு குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. லதாவோட அந்த சின்ன டைரியில இருக்கிறது வெறும் மளிகை பட்டியல் இல்ல, அது அவங்க குடும்பத்தோட சேமிப்பு பட்டியல். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வென்ட்ரி எடுக்காம கடைக்கு போறது ஓட்டப்பையில காசை போட்டுட்டு போறதுக்கு சமம். நீங்களும் லதா மாதிரி வாரத்துல ஒரு நாள் உங்க கிச்சனை செக் பண்ணி லிஸ்ட் போடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்க உங்க மளிகை செலவு எப்படி குறையுதுன்னு. ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கொண்டாட்டம். கடைசியா அந்த பொன்னான ஞாயிற்றுக்கிழமை வந்தேருச்சுங்க. பொதுவா ஞாயிற்றுக்கிழமைன்னா பல வீட்ல ஐயோ இன்னைக்கு இவ்ளோ செலவாகுமே ஒரு சின்ன கலக்கம் இருக்கும். ஆனா லதா வீட்ல இன்னைக்கு திருவிழா மாதிரி ஒரு கொண்டாட்டம். ஏன்னா திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் லதா ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் காட்டிய அந்த புத்திசாலித்தனமான சிக்கனம் இப்போ அவங்க கையில ஒரு கணிசமான தொகையா நிக்குது. அந்த மிச்சமான காசை வச்சு இன்னைக்கு அஜய்க்கும் பாஸ்கருக்கும் பிடிச்ச பிரியாணி திருவிழா ஆரம்பமாகிடுச்சு. குக்கர் விசில் சத்தம் ஒரு பக்கம், பிரியாணி மசாலா வாசனை தெருவையே தூக்குது. தட்ல சுட சுட பிரியாணியும் தயிர் பச்சடியும் பரிமாறும்போது பாஸ்கர் முகத்துல அப்படி ஒரு திருப்தி. பாஸ்கர் ஒரு வாய் பிரியாணிய சாப்பிட்டுட்டு லதாவை பார்த்து சொல்றாரு, லதா, உண்மையாவே நீ கிரேட் தான். முன்னாடியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா அந்த வாரத்தோட பட்ஜெட்டை நினைச்சு எனக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். ஆனா இந்த வாரம் முழுக்க நீ இவ்ளோ சூப்பரா பிளான் பண்ணதுனால எனக்கும் எந்த டென்ஷனும் இல்ல, காசும் நிறைய மிச்சமாகிருக்கு. குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு உன்னை பார்த்து தான் கத்துக்கணும்லதா அப்படின்னு மனசார பாராட்டுறாரு. லதா அந்த பாராட்ட ஒரு சின்ன சிரிப்போட ஏத்துக்கிட்டு சொல்றாங்க, எல்லாம் நம்ம கீப் சேவிங் டிப்ஸ் தான் காரணங்க. சரியான நேரத்துல சரியான பிளான் இருந்தா நாம எதையும் இழக்காமலேயே சந்தோஷமா வாழ முடியும். நாம மிச்சம் பிடிச்ச இந்த ஒரு வார காசு நாளைக்கு நம்ம அஜயோட படிப்புக்கோ அல்லது ஒரு அவசரத்துக்கோ கண்டிப்பா உதவும் பாருங்க அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா சொல்றாங்க. இப்போ வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பாருங்களேன், சிக்கனம்ங்கிறது ஏதோ ஒரு வறட்சியான வாழ்க்கை கிடையாது. அது பிடிச்சத இன்னும் அதிக திருப்தியோட அனுபவிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைதான். லதா வெறும் காய்கறிய மட்டும் மிச்சம் பிடிக்கல, தன் குடும்பத்தோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சேர்த்துதான் சேமிச்சிருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க கடைசியா எப்போ பட்ஜெட் போடாம ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ஐயோ தேவையில்லாம இவ்வளவு செலவு பண்ணிட்டோமேன்னு வருத்தப்பட்டீங்க? இல்லனா உங்க வீட்ல மாசம் முழுக்க நீங்க கஷ்டப்பட்டு மிச்சம் பிடிக்கிற காசு கடைசியில எங்க போகுதுன்னு தெரியாம நிக்கிறீங்களா? உங்க பதில் ஆமா அப்படின்னா நீங்க லதா மாதிரி மாற வேண்டிய நேரம் இதுதான்.
லதாவோட இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அதை விட முக்கியமா, மாசமானா காசு எங்க போகுதுன்னே தெரியலன்னு கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தோட பட்ஜெட் பாரத்தை குறைக்க உதவியா இருக்கும். நம்ம குடும்பமும் பொருளாதாரத்துல முன்னேறணும். சூப்பர் சேவிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம கீப் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு சூப்பர் பட்ஜெட் டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.